மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு செய்யவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்துருக்கு, இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டம், ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும். நம்ம ₹1 கட்டினா 29 பைசா கொடுப்போம், ஆனா பிஜேபி மாநிலத்தில் ₹1 கட்டினா நாங்கள் ₹7 திருப்பி கொடுப்போம். நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு, மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன. நமக்கு தேவை